ஸோ அனைவருக்கும் வணக்கம். நமக்கு முந்த நாள் கொஞ்சம் தகவல் வந்துடுச்சு, ஒரு ரகசியமாக தகவல் வந்துடுச்சு. அது என்னன்னா, சென்னை சிட்டியில் நிறைய இடம்ல இது எலக்ட்ரானிக் சிகரெட் பேரில் ஒரு டிவைஸ் மாதிரி விற்கிறாங்க. அந்த தகவல் படி நிறைய கடையில் நேற்று இன்னைக்கு நம்ம டீம்ஸ் எல்லாம் 7 டீம் ரேட் பண்ணாங்க. ரேட் பண்ணிட்டு வட சென்னையிலேயும் தெற்கு சென்னையிலேயும் நிறைய இடம்ல இது சிகரெட்ஸ் எலக்ட்ரானிக் சிகரெட்ஸ் நிறையா நான் பிடிச்சிட்டோம். இன்னைக்கு டோட்டல் 1300 1300 டேப்லெட்ஸ் எலக்ட்ரானிக் சிகரெட்ஸ் இப்போ சீஜர் பண்ணியாச்சு. இதில் 6 அக்யூஸ்டு இப்போ வரைக்கும் நான் அரெஸ்ட் பண்ணிட்டோம். ஒரே ஒரு வழக்கில் 6 அக்யூஸ்டு, டோட்டல் 1300 எலக்ட்ரானிக் சிகரெட்ஸ். இப்போ நம்ம அவங்க மூலமா இதோட அவேர்னஸ்க்காக நான் சொல்றேன், இந்த மாதிரி எலக்ட்ரானிக் சிகரெட் யாருமே யூஸ் பண்ணக்கூடாது. இது கவர்மெண்ட் தடை செய்யப்பட்டாங்க. 19 இந்த பொருளில் தடை இருக்கு. இது யாருமே யூஸ் பண்ணால் ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப பாதிப்பு இருக்கு. ஸோ நம்ம அந்த ஒரு முயற்சி இருக்கு, இந்த மாதிரி ஆர்டிகல்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. ஆர்டிகல்ஸ் இந்த மாதிரி யூஸ் பண்ணால் காவல்துறை சட்டப்படி கடுமையான ஆக்ஷன் எடுப்பாங்க. நன்றி. காஸ்ட் ஒரு எலக்ட்ரானிக் சிகரெட்டோட காஸ்ட் 3000 to 5000 வேரியேஷன்ல இருக்கு. ஸோ அரௌண்ட் 30 lakhs 30 லட்சம் ஒரு இது பொருள் இருக்கு. இதே மாதிரி தொடர்ச்சியா இன்னைக்கு இருந்து நம்ம டீம் கண்டினியூஸா ரேட் எடுப்பாங்க. ஸோ கடைக்கார் எல்லாருமே நான் ரிக்வெஸ்ட் பண்றேன், இந்த மாதிரி பொருள் உங்க கடையில நீங்க விற்கக்கூடாது. காவல்துறை சொன்னா இது முயற்சி ஃபாலோ பண்ணீங்க, இந்த மாதிரி எலக்ட்ரானிக் சிகரெட்ஸ் விற்கவே கூடாது. இது இப்போ வரைக்கும் இந்த வழக்கு அண்டர் இன்வெஸ்டிகேஷன் இருக்கு, புலன் விசாரணையில இருக்கு. ஆனா மோஸ்ட்லி இது வெளிநாடுலேருந்து தான் கொண்டு வராங்க. வெளிநாடுனா கொஞ்சம் இந்தோனேஷியா இந்த மாதிரி கண்ட்ரிஸ் இருந்தா கொண்டு வராங்க. இப்போ இது புலன் விசாரணையில தான் இருக்கு. 6 பேர் நான் இப்போ வரைக்கும் அரெஸ்ட் பண்ணேன்.